Hello friends, welcome back to my YouTube channel. நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு early morning கொடுத்த அப்டேட்லையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகரித்து 10,890 ரேஞ்சுக்கு ரீச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல இன்று அக்டோபர் 1 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,890 என ஒரு ஹால் டைமை ஏர்லி மார்னிங் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப மத்தியானத்துக்கு மேலே திரும்ப மூவ் ஆகி இன்னொரு 60 ரூபாய் சேர்த்து 10,950 என மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஆல்டுகெதரா இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமே தங்கம் 2 முறையாக அதிகரிச்சிருக்கு. மேஜர் ஆஃப் த ஷாப்ல செகண்ட் டைம் ரேட் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஒரு சில கடைகளில் செகண்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண ரேட்ல இருந்து கொஞ்சம் குறைச்சி 10,930ன்னு வச்சிருக்காங்க. இதன் மத்தியில் நாளை அக்டோபர் 2 தங்கம் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். அதோட நம்மளுடைய புது கோல்டு ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாத மக்கள் தயவு கூர்ந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாளே தங்கம் 2 முறையாக அதிகரித்து ஒரு கிராமுக்கு 90 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஆல்டுகெதர் ஆல்மோஸ்ட் 11,000 per கிராம் 22 கேரட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில கருத்துக்கள் என்ன வெளியாகுதுன்னா மக்கள் வந்து தங்கம் வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு இறங்கிடும். ஸோ எல்லாமே நம்ம கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கோல்டு ரேட் வந்து இறங்கிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில கருத்துக்களை நான் பதிவிட விரும்புகிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நான் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய தெருவுலேயே வந்து அண்ணாச்சி கடை இருக்கட்டும், அண்ணாச்சி கடை வச்சிருக்க இந்த காய்கறி கடை வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு மட்டும் வந்து அவங்க வியாபாரம் நம்மலாம் வந்து அவங்கள்ட்ட சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க தான். அதை மட்டுமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடைக்கு ஹோட்டலுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஹோட்டலோ இல்லை கையேந்தி பவனோ இல்லை பெரிய பெரிய காய்கறி கடைன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி போகும். அதே மாதிரி நம்மளுடைய கறிக்கடை பாயா இருக்கட்டும், அவர் என்ன பண்ணுவார், நம்ம வாங்குறது சில்லறை அது இல்லாமல் ஹோட்டலுக்கு இல்லை பெரிய 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 பிக் ஹோட்டல் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம போய் வந்து அந்த கறி வாங்கலனாலோ இல்லை காய்கறி வாங்கலனாலோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அது எஃபெக்ட் இருக்காது. ஒரு மைன்யூட்டான ஒரு எஃபெக்ட் இருக்குமே தவிர பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது. அதனால வந்து அவங்க திரும்ப வியாபாரம் பண்ணாமல் இருக்க போறாங்களா இல்லை அப்படி கிடையாது. ஸோ த சேம் அப்ளைஸ் டு கோல்டு ஆஸ் வெல். ஸோ இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த கண்ட்ரி சென்ட்ரல் பேங்கே வந்து கோல்டு வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் சர்வதேச லெவலில் வந்து கோல்டோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி குறையும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அது வந்து முற்றிலுமாக ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒரு கருத்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நானும் தெரிஞ்சுப்பேன், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்கறது சில்வர் பற்றியும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் சில்வர் பற்றி எதுக்கு நான் சொல்கிறது இல்லை அப்படின்னா நம்மளுடைய குளோபல் லெவலில் நம்மளுடைய ஐஎன்ஆரில் ஒரு 50 பிசா இல்லை ஒரு ஒரு 30 பிசா அப்படி தான் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ ஒருவேளை வந்து மேஜராக ₹1 ₹2 தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுவேன். ஒருவேளை அது 30 பிசா நான் சொல்லும் போது அது வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம 30 பைசா தான் நம்ம நாளைக்கு சேர்த்து ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வைப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேல வந்து திரும்ப அந்த 30 பைசா ரிவர்ட் ஆகும்போது பழைய ரேட்டுக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தினால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல. ஒருவேளை முக்கியமாக மேஜர் இன்ஃபர்மேஷன் வருது ரொம்ப அதிகமாக ₹2 ₹3 ஏற போகுது per கிராம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு 161 இருக்கு பார்த்தீங்களா per கிராம். ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு 50 பைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வியாபாரிகள் அதை ஏற்றுக்கல அப்படின்னா அது 161லே இருக்கலாம். அப்படி இல்லை 50 பைசா சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணலாம்னா 162க்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து சிலர் பற்றின கருத்து. அண்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கு தங்கம் 2 டைம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி இரண்டாவது முறையாக ஏறிய தங்கம் அப்படியே ரிவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 60 ருபீஸ் ஏறினது அப்படியே ரிவர்ட் ஆகி பழைய மாதிரியே வந்து ஒரு 10,890 இல்லை 10,880 அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 10,880 முதல் 10,910க்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இதை பற்றிக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். நிறைய கான்செப்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த எஃப்டி பற்றி நம்ம சொல்லலாம், ஆர்டி பற்றி சொல்லலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி சொல்லலாம், எஃப்டி லேட்ரிங்னா என்னன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் வந்து என்ன வேணுன்ற டாப்பிக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் டே பை டே எனக்கு எப்போல்லாம் நான் லாங் வீடியோ போடணும் அப்போல்லாம் அந்த வீடியோவில் நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக நான் கொடுப்பேன்.
அண்ட் முக்கியமான தகவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது போல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளை காலையில் ஃபைனல் அப்டேட்டு, மார்க்கெட் ஃபிக்ஸுக்கு முன்னாடியே கோல்டு எப்படி இருக்கும்னு நான் டிசைட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி நான் சொல்லுவேன். நீங்கள் மார்னிங் ஒரு சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்றைக்கி நான் யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த நெல்சன் டாக்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ். தேங்க்யூ.